உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக பின்னாடி வரன்னு ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் யோக மாதம்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன், ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் உங்க ராசியிலிருந்து விடுபட்டு அவர் மீன ராசி, உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு போறாரு. ஸோ தனஸ்தானத்தில் அமரக்கூடிய சுக்கிரனால உங்களுக்கு தன யோகங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லபடியாக சிறப்பாக இருக்க போகுது. உங்கள் சொல்வாக்கு வெல்ல போகுது. ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் சுபிட்சக்காரன் சுக்கிரன் அமரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வார்த்தைகளில் நல்ல வார்த்தைகள், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால எல்லாருக்கும் நம்ம மேலே ஒரு அன்பும் ஈர்ப்பும் ஏற்படும். அதன் மூலியமா நமக்கான நல்ல விஷயங்கள் நம்ம சாதிச்சுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது மார்ச் 3ஆம் தேதியே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அது ஒரு சிறந்த ராஜயோக காலம். அது மட்டும் இல்லாம அந்த மீன ராசி தான், அதாவது 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த மீன ராசி தான் சுக்கிரனுக்கு உச்ச வீடும் கூட. தன்னுடைய உச்ச வீட்டில இருந்து சுகபோகக்காரகன் சுக்கிரன், சுபிட்சக்காரகன், மகாலட்சுமியின் அம்சமா இருக்கக்கூடிய சுக்கிரன் முழுமையா உங்களுக்கான நல்ல ஒரு மன மகிழ்ச்சியையும், சந்தோஷத்தையும், நீங்க ஆசைப்பட்டது என்னென்னவோ அது எல்லாத்தையும் வாங்கி அடையிறதுக்கான காலமா இந்த மார்ச் மாதம் அமைச்சு குடுத்திருக்கிறாரு. அதாவது என்னென்ன விஷயங்கள்னே சொல்லிடுறேன். சுக்கிரன் சார்ந்த காரகத்துவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி, வாகனம், ஆடம்பர பொருட்கள், வீடு, மனை, அதாவது நம்ம வீடு மனைன்றதை விட வீடு, கட்டின வீடை வாங்குறது, இந்த யோகத்தெல்லாம் சுக்கிரன் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போறாரு. கடன் வறுமை அப்படின்னா, கடனை பற்றி கவலைப்படாதீங்க. கடனை குறிக்கக்கூடிய செவ்வாயே உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதியாகவும் 10ஆம் இடத்து அதிபதியாகவும் ராசியிலே இருக்கிறாரு. குரு பார்வையோடு இருக்கிறார். ஸோ அந்த வகையில் கடனை பற்றியும் கவலைப்பட வேணாம். கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்பயும் கிடைச்சிட்டு இருக்கு, தொடர்ந்து கிடைச்சிட்டேவும் இருக்கும். இப்போ கிடைச்சிட்டு இருக்க காரணம், முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, தனகாரகன் குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த தனகாரகன் குரு தான் உங்களுடைய தனஸ்தானத்து அதிபதி, லாபஸ்தானத்து அதிபதியும் கூட. ஸோ அவர் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு சிறந்த யோகமான விஷயம் தான். அதுக்கு அடுத்து தான் அவருடைய பயிற்சிகளும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நிலைக்கு தான் வரப்போகுது. குருவும் உச்ச பலம் தான் பெற போகிறார் அடுத்து வரக்கூடிய காலங்களில். அதனால் குரு வரலாலையும், உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனான சனி பகவான் வரலாலையும், உங்களுடைய ராசிக்கு பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வரலாலையும் உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் இல்லாமல் இனி வர காலங்கள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்க போகுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி, மார்ச் 6ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சியானது 3வது நாளில் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருந்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து விலகி ராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசிக்குள்ளே போகிறாரு. 2.5 ஆண்டுகள் அங்கே மீன ராசியில் இருக்க போகிறாரு. அங்கேருந்து உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போகிறாரு. 2ஆம் இடத்துல ராசிநாதன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்கள் மனசில் என்ன பட்டுச்சோ அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. தயக்கம் இல்லாமல் இது நாள் வரைக்கும் சங்கடங்கள், குற்றங்கள், குற்ற உணர்ச்சியெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் நம்ம விருப்பப்பட்டுட்டோம், இதை நம்ம சொல்லிடுவோம், நமக்கு சரின்னு படுது சொல்லிடுவோம், இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே ஏற்பட்டு நீங்கள் மனசில் பட்டதை பேச போகிறீங்க. பேசுறது மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்றது தான் சனி பகவான் 2ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உன்னத யோகமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசிக்கு வராரு. ஸோ 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவானால் சுபத்துவத்தன்மைகள் பெற்ற அந்த மீன ராசியிலேருந்து சனி பகவான் உங்களுக்கு யோக பலனை கண்டிப்பான முறையில் கொடுப்பாரு. அந்த மீன ராசியில் சனி அமர்றது அப்படின்றது மகர ராசி அதிபதியாகவும் கும்பராசி அதிபதியாகவும் வரக்கூடிய அந்த சனி பகவான் ஒரு நீர் ராசியான வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு மீன ராசியில் அமரும்போது கண்டிப்பான முறையில் வெளிநாட்டு முயற்சிகளும், வெளிநாட்டு தொடர்புகளும், வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு உன்னத ராஜயோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். மேலும் குரு தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க போது இந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி குரு பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கடந்த ஒரு 5 மாதம் பார்த்தீங்கன்னா அவர் அதிசாரம், வக்ரம் அப்படின்னு முன்ன பின்ன போக வரன்னு ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாரு. அந்த நிலைகள்லேருந்து விடுபட்டு அவர் ஒரு வக்ர நிவர்த்தின்றது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 17ஆம் தேதி இந்த மாதத்திலேயே நடக்க இருக்குது. அவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்படின்னா ஸ்ட்ராங்காக நின்று உங்களுக்கான நல்ல யோகங்களை செய்ய போகிறாரு. தனகாரகன் முழு சுபர்
குரு பகவான் பலம் பெறுறது நமக்கு நல்லது. அந்த வகையில அவருடைய பார்வையும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, குருவருளும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதனால இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத, நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் விரும்பின ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. கூடுதலா கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, துர்க்கை வழிபாடு அவசியமா பண்ண வேண்டியிருக்கு. உங்க ஊர்ல உங்க வீட்டு அருகில இருக்கக்கூடிய சிவாலயத்தில இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன வந்து வழிபட்டு வாங்க. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபட்டு வாங்க. ஆணும், பெண் யாரா இருந்தாலும் சரி, கும்பராசியில பிறந்தவங்க துர்க்கை அம்மன பிடிச்சுக்கோங்க. எப்பயுமே பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நல்ல ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் கண்டிப்பா இருக்கும். இந்த மார்ச் மாதம் கோச்சார நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன குடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கு. அதற்கு முதல் தரமான காரணமா நான் சொல்றது வந்து சுகபோகக்காரகன் சுக்கிரன் உச்ச பலம் பெறுறது. சுக்கிரனுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சுபகரமான வீட்ல தான் நடக்குது. மீன ராசியில குருவுடைய வீட்ல தான் நடக்குது. அந்த வகையில வந்து குருவுடைய வீட்ல உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் அ பொருளாதார முன்னேற்றங்கள், உலகளாவிய நாடுகள் அளவிலும் சரி, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் சரி, பொருளாதார முன்னேற்றங்களையும், பொன் பொருள் சேர்க்கையும், வீடு மனை வாங்குற யோகங்களையும் கண்டிப்பான முறையில குடுக்கும். அதுக்கான முயற்சியில இருக்கிறவங்களுக்கு 100% வெற்றிகள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா சுக்கிரன வச்சே நம்ம சொல்லலாம். இந்த மாதம் சிறப்பா இருக்கு. மார்ச் மாதம் சிறப்பா இருக்குன்றத சொல்லலாம். கூடுதலா கர்மகாரகன், நீதிமான், நியாயவான், தர்மகாரகன் நம்ம சனி பகவான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 2 ஆண்டுகள் இருந்த கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு வரப்போறாரு. குருவுடைய வீட்டுக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல நீதிமான் சனி பகவான் சம்மந்தப்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ நீதி நெறி தவறாத சரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்க நியாயப்படி சட்டம் உங்களுடைய தர்மப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பிழை இல்லாம, தடை இல்லாம கண்டிப்பான முறையில கிடைக்குன்றதுக்கு குருவோட வீட்ல சனி அமரப்போற இந்த 2 ஆண்டுகளும் இருக்கப்போது, நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்ட ரீதியான வழக்குகள், வீண் பழியினால அதுக்கான போராட்டங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க. கேஸ் நடந்துட்டுருக்கும். அந்த நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான காரணங்களும், சாத்தியங்களும் நிச்சயமா இருக்கு. நியாயம் யார் பக்கம் இருக்கோ, நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா, சனி எப்பயுமே நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர். அதுபோக குரு பகவானும், சனி பகவானும் இணைவு பெறும்போது, நியாயமான தீர்ப்புகள் மட்டும் தான் வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில இது தனிப்பட்ட ஜாதகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன குடுக்கும். அதுபோக உலகளாவிய அளவுல மக்கள் மனசுலயுமே மன மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் குடுத்து, வீண் வெறுப்பு, சங்கடங்கள் எல்லாம் போக வச்சு, எல்லாத்துக்கும் இப்போ கோச்சாரம் வந்து நல்ல யோக பலன்கள, நல்ல மன மகிழ்ச்சிய குடுத்து, எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிற அளவுல இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி வந்து குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. ப படாத பாடுன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த 5 ஆண்டுகளா 5 மன்னிக்கணும் 5 மாதங்களா வந்து படாத பாடு குருவால நம்ம வந்து பார்த்துட்டு இருந்துட்டோம். பொருளாதார நிலைகள். குரு தான் பொருளாதாரத்த குறிக்கக்கூடியவரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரம், அதிசாரம்னு முன்ன பின்ன போக ஒரு நிலை இல்லாம தன்மையில இருந்துட்டு இருந்தாரு. இப்ப அவருமே வந்து நிலை பெறப் போறாரு, வலுப்பெறப் போறாரு. அவர் வலுப்பெற்றுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் போக போக அவரோட நிலை இன்னும் மேல் மேல வலு கூடிக்கிட்டு தான் போகப்போகுது. அதனால வந்து கடந்த கால அந்த பொருளாதார ஏற்ற இறக்கங்கள்லாம் சீராகி, விலைவாசிகள்லாம் கட்டுக்குள்ள வரும். தனி மனிதர்களுக்கும் இது வந்து சரியான நல்ல பலன்கள குடுக்கப் போகுது. குரு அருளால கிடைக்கப் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களோட இருந்துச்சு. ஏற்ற இறக்கமே இல்ல. ஏற்றத்திலேயே தான் இருந்துச்சு. இனி அதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு நிலைக்கு வந்து நல்லபடியான ஒரு வாங்கக்கூடிய நிலையில வந்துரும். தங்கம் விலையெல்லாம் வந்து சரியான நிலைக்கு வந்துரும். அதனால வந்து எல்லாரும் தைரியமா, சந்தோஷமா இருக்கலாம். இது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம பார்த்தது கோச்சார அடிப்படையான பலன்கள் தான். உங்க ராசி அடிப்படையில கிரகங்கள் கோச்சார நிலையில என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க, சனி எங்க இருக்காங்க, ராகு எங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காங்க, கேது எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன் தான். இத தாண்டி உங்களுடைய இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகள் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஏதாவது முயற்சிகள் நீங்க இருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளோ நாள்ல கைகூடி வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான். உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் தேவை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புத்தி இப்ப நடப்பு நேரம் என்னவா இருக்கு? அப்ப அதுக்கேற்ற அந்த கிரகங்கள் வந்து என்ன நிலையில இருக்காங்க? அதையும் பார்த்து கோச்சாரத்தையும் பார்க்கும்போது இன்னும் சரியான துல்லியமான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய எதிர்காலத்த பத்தி சரியா துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மேலும் ஒரு விஷயத்த எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கிறோம் நம்ம. கோச்சாரம் நல்லாயிருக்கு, நம்மளுடைய தசாபுத்தி நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட, நாம வந்து இன்னும் நம்மள வந்து பாதுகாப்பாவும், நம்ம செயல்கள்ல வெற்றிகரமாவும் நம்ம பயணிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து வழிபாடு, இன்னொன்னு தர்ம சிந்தனைகள். அதாவது நீங்க வந்து உங்களுக்கான வழிபாட்டு தெய்வங்கள பிடிச்சு உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இவங்கள தவறாம கும்பிட்டு வர்றதும், மேலும் அ உங்களால முடிஞ்ச உதவிகள இல்லாதவங்களுக்கு செய்றதும், நல்ல உங்கள காத்து வந்து உங்களுடைய தர்மம் உங்கள தலைகாக்குன்ற அந்த அடிப்படையில, உங்களுடைய பக்தியும், நீங்க செய்யக்கூடிய தர்மங்களும் உங்கள எப்பயுமே காத்து வந்துட்டுருக்கும். நேரமும், காலமும் கூடி வந்திருக்க இந்த நேரத்தில நல்ல விஷயங்கள் நிறைய செய்து, அதன் மூலியமா நீங்களும் நல்லபடியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா உங்க வாழ்க்கைய கொண்டு போறதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள சொல்லியிருக்கோம். கண்டிப்பான முறையில இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே
எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரி மிக சிறந்த உன்னதமான மகிழ்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பொருளாதார ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாகவும் சரி, எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சு, ஸோ அதனால் வந்து தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.